ஆக்சுவலி கேர்ள்ஸ் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது எதை பற்றின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இது ஒரு லவ் மேட்டர். ஆக்சுவலி ஒரு சிஸ்டர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. சிஸ்டர் இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இந்த மாதிரி லவ் பண்ணேன், இந்த மாதிரி என்னை ஏமாற்றிட்டான். எனக்கு இப்போ 3 months வந்து பேபி ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ 3 months ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் அபார்ட் பண்ணணும் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சிஸ்டர். ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவன் குழந்தைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. குழந்தை இல்லாமல் போராடிட்டுருக்காங்க. எப்படியாவது குழந்தை நின்றாதா, கையில் வச்சு தாங்க முடியும் என் பொண்டாட்டியை அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு இருக்காங்க பசங்க. அவ்வளோ உயிரை கொடுத்து இது பண்ணிகிட்ருக்காங்க. குழந்தைக்காக உயிரை கொடுக்குற லெவலுக்குலாம் வந்து இருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு வந்து அது ஈஸியாக உங்களுக்கு கிடச்சதுனால அதோட அருமை வந்து உங்களுக்கு தெரியல. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தரோட பழக வேண்டியது, அதுக்கப்புறம் வயிற்றில் குழந்தைய சுமந்துக்கிட்டு எப்படி அபார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன சொல்கிறது. அபார்ட் பண்ணால் எப்படி நீங்கள் வாழணுன்றது ஒழுங்காக நீங்கள் வாழ்கிறதுக்காக தானே ஒன்றா இருக்கணும். ஓகே, ஒன்றா இருந்துட்டீங்க, ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க, மேரேஜ் பண்ணிக்க வேண்டியது தானே. எதுக்காக அபார்ட் பண்ணணும்? அது ஒரு உயிர் தானே. அந்த உயிரை ஏன் கொல்லணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். உயிரை கொடுத்து காதலிக்கிற பசங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. வேணான்னு சொல்லிவிட்டு அந்த பையன் வந்து கழட்டி விட்டுட்டோம்மா. வயிற்றில் குழந்தைய கொடுத்துட்டு இப்போ வந்து வேணாம், எனக்கு வந்து இப்போ வந்து எனக்கு மேரேஜ் வேணாம், இன்னொரு 2 வருஷம் படித்து மேரேஜ் பண்ணிக்கலாம். 2 வருஷத்தில் அடுத்த வருஷம் பார்த்தா குழந்தை பிறந்து 1 வயசே ஆயிடும். 2 வருஷம் கழிச்சு நீ மேரேஜ் பண்ணுறதுக்குள்ளே அது வரைக்கும் அந்த குழந்தைய வயிற்றில் சுமந்துட்டு இருக்க முடியுமா? மறைச்சி வைக்கக்கூடிய விஷயமா அது? 3 months மேலே போயிடுச்சுன்னா அபார்ட் பண்ண முடியாது. ஈஸியாக அந்த பையன் வந்து அபார்ட் பண்ணிவிடு, நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எனக்கு தெரியாது, சும்மா எனக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணாத, அபார்ட் பண்ணிடு. அதாவது லவ் பண்ணும்போது மானே தேனே பொன்மானே நீ தான் என் உயிர், உன்னை நான் எப்பயுமே கைவிட மாட்டேன், அப்படி இப்படி நல்லா வலிஞ்சு பேசுவானுங்களே தவிர ஒன்றுமே இருக்காது. தயவு செஞ்சு அந்த மாதிரி பேசுகிற பசங்களை நம்பவே நம்பாதுங்க. ஃபஸ்ட்டு எதுக்காக அவங்க கூட அந்த மாதிரி இருக்கிற பசங்க கூட உங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லை, நம்புற மாதிரி தான் பேசுவானுங்க. நம்மளுக்கு அந்த நம்பிக்கை வந்து கொடுப்பாங்க. நீங்கள் நம்பக்கூடாது. எதுவாக இருந்தாலும் மேரேஜ்க்கு அப்புறம் தான் சொல்லணும். ஒரு இண்டக்ஷன்ஸ் வந்து இருக்கணும். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்களே இப்படி போயிட்டு ஏமாறுறீங்கன்னே எனக்கு தெரியல. பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு வேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் உங்கள் லைஃப்பில் வருது அப்படின்னா தைரியமாக ஃபேஸ் பண்ண கற்றுக்குங்க. போல்டாக பேசுங்க. கோலத்தனமாக வந்து ஏமாந்துக்கிட்டு இருக்காதீங்க. நல்லா தைரியமாக வந்து ஃபஸ்ட்டு பேசுங்க. நல்லா போல்டாக இருங்க. அந்த பையன் கேட்குறான். நம்ம ஆக்சுவலி அந்த விஷயத்த வந்து நான் சொல்கிறேன். அந்த பையன் வந்து உனக்கு அபார்ட் பண்ணக்க என் கூட இருக்க சந்தோஷமாக இருந்துச்சு, அபார்ட் பண்ண கஷ்டமாக இருக்கா அவன் கேட்குறான். சொல்லப்போனால் இந்த பொண்ணு கேட்கணும், அதை என் கூட இருக்க உனக்கு சந்தோஷமாக இருக்குது, இதை குழந்தைய கல்யாணம் பண்ணிக்கலன்னா உனக்கு கஷ்டமாக இருக்கான்னு கேட்கணும். இந்த பொண்ணு கேட்கணும். அவன் கேட்குறானம்மா. என்னங்க உலகம், எங்கெங்க போயிட்டுருக்கு இதெல்லாம். இந்த மாதிரி நாட்டில் பசங்க இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி பசங்களை நம்பி ஏமாந்து போகாதீங்க கேர்ள்ஸ். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கண்மூடித்தனமாக எல்லாரையுமே நம்பாதீங்க. எல்லோரும் வந்து ஒரே மாதிரி கிடையாது. நல்ல பசங்களும் இருக்காங்க, இந்த மாதிரி கேவலமான பசங்களும் இருக்காங்க. உங்களோட லைஃப் உங்கள் கையில் தான். பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்க்குறாங்க, நம்மளை இது பண்ணுறாங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுற முதல் ஆள் அவங்களா தான் இருப்பாங்க. கல்யாணத்தை முன்னாடி ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு நின்றால் சாகக்கூடிய லெவலுக்கு போகிற பேரண்ட்ஸும் அவங்களா தான் இருப்பாங்க. உங்களோட பேரண்ட்ஸ் வந்து சந்தோஷமாக இருக்கிறதும் கஷ்டப்பட்டு சாப்பிட்றதும் உங்கள் கையில் தான் இருக்குது. அதோட வலி வந்து புரிய மாட்டேங்குது. அபார்ஷன் பண்ணுறது சாதாரணமான விஷயமா? அந்த உயிரை கொல்றதுன்றது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம அபார்ட் பண்ணாலுமே அபார்ட் பண்ணி ஒரு குழந்த பிறந்தா நம்மளோட உடம்பு எந்த கண்டிஷனில் இருக்குமோ சேம் அந்த கண்டிஷனில் தான் இருக்கும். அப்படி தான் நம்ம வந்து இருக்கணும். அது இல்லாமல் தண்ணியில் கை வைக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கணும். நம்மளை வந்து கேர் பண்ணி ஒருத்தவங்க பார்த்துக்கணும். பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் அபார்ஷன் நம்மளால் பண்ண முடியுமா? அந்த வீட்டில் தான் இருக்கணும். அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் நம்மளால் அந்த வீட்டில் வாழ முடியுமா? இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வருதுன்னா ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லுங்கள். உங்களால் முடிவெடுக்க முடியலையா? அவங்க ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க. அவங்களுக்கு தெரியும், உங்களை பெற்றவங்க அவங்க தான்.
உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு அவங்க வந்து பார்ப்பாங்க. இப்படி ஏமாந்து போயிட்டு நிற்கும் போது உங்களுக்கு கண் தொடச்சிங்க கூட இருக்கவங்க பேரண்ட்ஸாக மட்டும்தான் இருக்க முடியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். அவங்க நல்ல முடிவு எது தப்பு எதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க பார்த்துப்பாங்க. அப்பாட்ட சொன்னால் திட்டுவாங்களே, அம்மாட்ட சொன்னால் திட்டுவாங்களே. ஆமாம், நம்ம பண்ணது தப்பு சொன்னால் கண்டிப்பாக அடிக்க தான் செய்வாங்க. நீ பண்ணது என்ன சின்ன தப்பா? அவனை தூக்கி வச்சு கொஞ்சவா முடியும்? பண்ணது பெரிய தப்பு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அடித்து தான் 4 அடி அடிக்க போகிறாங்க, வாங்கி போகிறோம். அதுக்கப்புறம் அவங்க அதுக்கான சொல்யூஷனை பார்க்க போகிறாங்க. ஒன்று அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா, இல்லை உங்கள் லைஃப் வேறு ஒருத்தவங்கிட்ட பிடிச்சி கொடுக்குறதா, அது அவங்க கையில். தயவு செஞ்சு நல்ல பையனாக பார்த்து லவ் பண்ணுங்கள். நல்லபடியாக உங்கள் லைஃப்பை கொண்டு போங்க. பியூட்டிஃபுல்லாக லைஃப்பை வந்து வாழுங்க. அந்த குழந்தைய கொல்றதுன்றதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம் தெரியுங்களா? குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு தான் தெரியும் குழந்தையோட அருமையெல்லாம். இந்த மாதிரி தப்பான வழியில் போயிட்டு தப்பான முறையில் இது பண்ணிவிட்டு ஏமாந்து போகிறதுக்கு தயவு செஞ்சு எல்லோரும் வெயிட் பண்ணி பொறுமையாக இருங்க. ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக ஒரு விழிப்புணர்வுக்காக தான் அந்த வீடியோ போடுறேன். தயவு செஞ்சு எல்லோரும் பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஆம்பளை பசங்களை தயவு செஞ்சு நம்பவே நம்பாதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி அப்படின்னு சொல்லி பேசுவான். இத்தனைக்கும் அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பையனோட ஒன்றா பிடிச்ச ஃபோட்டோஸ் கூட அதுவும் எதுவும் இல்லைன்னு சொல்கிறான். இந்த பொண்ணு அந்த வீக்லேயே போயிட்டு கூட இந்த மாதிரி உங்கள் பையன் தான் என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொன்னால் எப்படி அவங்க வீட்டில் நம்புவாங்க? என் பையனை நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னியம்மா, என் பையன் குழந்த தான் உன் வயிற்றில் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த பொண்ணால் என்ன சொல்ல முடியும்? என்ன காட்ட முடியும்? போயிட்டு சும்மா சொல்லிவிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தால் மட்டும் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். தட்டி கழிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு இது பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த பையன் என்னன்றான், நீ தேவையில்லாமல் இது பண்ணிவிட்டு என்ன இதுதான் சொன்னேன்னா இது எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோ தைரியமா? அந்த மாதிரி இருக்கிற பசங்களை நம்பி ஏன் இப்படி ஏமாறுறீங்கன்னே தெரில. தயவு செஞ்சு ஒழுங்காக இருங்க. உங்கள் லைஃப் கேர்ள்ஸ் நீங்கள் தான் ஒவ்வொரு நிமிஷமும் நினச்சி அழுது கதறிக்கிட்டு இருக்கணும். அவங்களுக்கு அதை பற்றி கவலையே இருக்காது. அவங்களுக்கு தேவை உங்கள் உடம்பு. யூஸ் பண்ணிட்டாங்களா, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், அவங்க வேலை முடிஞ்சிருச்சு, போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு பாசிட்டிவ் க்ளோத்ஸ் அவங்களோட லைஃப்பில், அவ்வளோதான். சரிங்களா? தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஒழுங்காக இருங்க. உங்களோட லைஃப்பில் போல்டாக இருங்க. எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக தெளிவாக பேசுங்க. கரெக்டாக இருங்க. எவன் நல்லவன் எவன் கெட்டவன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு என்ன சொல்கிறது, 6 மாதம் 7 மாதம் லவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படி பண்ணுறதுன்றதுல ஒரு கண்மூடித்தனமான முட்டாள்தனமான விஷயம். 5 இயர்ஸ் 2 இயர்ஸ் லவ் பண்ண சொல்லப்போனால் இந்த பொண்ணுக்கு 2 இயர்ஸ் இல்லைம்மா. இந்த 2 வருஷத்தில் அந்த பையன் இவளை ஏமாத்தான்றதே தெரியாமல் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு அந்த பையனோட பழகிருக்குன்னு தான் சொல்லணும். எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கான்னு பாருங்கள். இப்போ ஏமாற்றிட்டு போயிட்டான், ஒன்றுமே இல்லை. தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவது ஒழுங்காக இருங்க. ஒரு விழிப்புணர்வுக்காக உங்களுக்கெல்லாம் இது தெரியணுன்றதுக்காக தான் நான் போடுறேன். இதை பார்த்தாச்சு கேட்டாச்சு நீங்கள்லாம் வந்து உஷாராக இருங்க. ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.